காதல் மீம்ஸ். அதுவா? ஐயோ டக்குன்னு எடுக்கணும் மேடம். அத நான் சொல்லியே ஆகணும் கண்டிப்பா. என்னன்னா வந்து இந்த கேர்ள்ஸ் வந்து அதிக மீன் போடுறாங்க பார்த்தீங்களா. நான் வந்து ஒருத்தர் 2 பேர் சொல்ல, ஏன்னா ஒருத்தர் 2 பேர் சொன்னா கண்டிப்பா கோச்சிங் அசிங்கமா வந்து கேட்பாங்க நம்மள. சோ வந்து நிறைய பேர் போட்டுட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தேன், பொட்டு பார்த்தேன், தமிழ்ல போட்டு பாட்டு, தமிழ்ல இருக்கிற லவ் சாங்ஸ் எதுவுமே லிஸ்ட் இல்ல, எல்லாத்தையும் போட்டு ஆரம்பிச்சு. சாதத்தோட ஸ்டார்டிங் ஒரு போட்டோ அப்லோட் பண்ணானா அது அப்படியே வந்துடும் கரெக்டா. அதே மாதிரி வர ஆரம்பிச்சு. அதுக்கப்புறம் தமிழ் பார்த்தாங்க, அவர் தெலுங்கு ஏ மீனா ஏ மீ அப்படியே சொல்லிருப்பல. அது அந்த போன் ஷாக் ஆயிட்டேன். இப்ப பார்த்தா ஹிந்திக்கும் போட்டு தெலுங்கு மலையாளம் கன்னடம் ఇల్లు వలికి రంగు రంగు ముగ్గులెత్తినట్టు గుండెకెంత సందదొచ్చరా. எங்கிருந்து வரானே தெரிய மாட்டேங்குது. எனக்கு அது பார்க்கும்போது கொஞ்சம் சந்தோஷமா தான் இருக்கு. பட் இருந்தாலும் நிறைய பேர் ரொம்ப எஃபர்ட் போட்டுலாம் பண்றீங்க. அதுக்கு வந்து என்ன நான் பதில் சொல்றது எனக்கு தெரியல. ஆக்சுவலி டு பி ஃப்ராங்க், எனக்கு லவ்ல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல. நான் சிங்கிளா தான் இருக்கேன், சிங்கிளா தான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன். நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். ஸோ என்ன மன்னிச்சுக்கோங்க, அதுக்கெல்லாம் என்ன ரீப்ளை பண்ணுறது எனக்கு தெரியல சீரியஸ்லி. பட் எனிவேஸ் உங்கள் அன்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் நம்மளோட சேனலுக்கு வந்து கேர்ள்ஸோட சப்போர்ட் நிறைய இருக்குன்னு. இப்பயும் சொல்கிறேன், கேர்ள்ஸோட சப்போர்ட் நிறைய இருக்கு. பசங்க ஒன்று தெரியாத பசங்க அவங்க சாப்பாடு வந்து கேட்டுக்கிறேன். ஏண்டா இதுக்குடா சும்மா என்ன டாக் பண்றீங்க? சரி கதையோட விட்டுருங்க. எனக்கு கூட ஏதோ ஒரு 2-3 பொண்ணுக்கு பொண்ணுங்க அதுக்கு மனசு சேர்த்துக்கலாம். இந்த மனுஷன் தயா பண்ண அவங்களே ஜெகன் வந்து என்கிட்ட போன் பண்ணி திட்டலாம் செய்வான். முன்னுக்கு லவ் ஸ்டேட்டஸ் போறாங்க, என்னது டாக் பண்றீங்க? ஐயோ கடவுளே. இது நோட் பண்ணியா தலைவனுக்கு இப்ப ஃபேன் பேஜ்ல உருவாயிட்டு வருது. ஒரே லவ் சாங்ஸ். அழகா 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 தலையில் நடக்கும் பேரழகா. என்ன நினைக்கிறேன் அதை பத்தி சொல்லுங்க. என்ன பேஜ்டா அது? ஒரு சில பேஜ் ஆகாஷ் ஃபேன் பேஜ், ஆகாஷ் ஃபேன் பேஜ் சொல்லிட்டு ஆகாஷ். அதுக்கு அப்புறம் சார் இங்க எல்லாருக்கும் தெரியாத ஒரு இடத்துல ஒருத்தன் ஹீரோவா வாழ்ந்துட்டு இருக்கான். யாரு இது? நிறைய அட்வைஸ் பர்சனலா நான் நிறைய சொல்லுவேன் ராகுலுக்கு. இந்த வயசு இந்த மாதிரி வயசு கோளாறுல சில தவறுகள் எல்லாம் பண்ணிராத, மாட்டிக்காத. எதுலயும் நிறைய பேர் வந்து உனக்கு முன்னோடிகள் நிறைய பேர் யூடியூப்ல இருக்காங்க. அதெல்லாம் பார்த்து நீ தெரிஞ்சுக்கணும், உஷாரா இருந்துக்கணும் அப்படின்னு நிறைய எச்சரிக்கை எல்லாம் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஃபன்னா இருந்திருக்கும்னு நம்புறேன். எங்களுக்கு ஃபன்னா இருந்துச்சு. ஏன்னா நீங்க இது எவ்வளவு நேரம் பார்க்க போறீங்கன்னு தெரியல. சுமார் 1 hour நாங்க உட்காந்து எல்லா மீம்ஸை பார்த்துட்டு சிரிச்சுன்னு இருக்கோம், சம்பந்தமே இல்லாம. இருந்தாலும் பொறுமையா இந்த வீடியோ பார்த்து சிரிச்சதுக்கு ரொம்ப நன்றி. சிரிச்சிங்களா எனக்கு தெரியல, என்ஜாய் பண்ண சிரிச்சிருப்பீங்க நம்புறேன். சோ இதே மாதிரி ஃபன்னான வீடியோஸ் வேணும்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோஸும் பண்ண ட்ரை பண்றோம். அது மட்டும் இல்லாம இதுக்கப்புறம் கோஸ்ட் ஸ்டோரிஸ்லாம் நாங்க ஷேர் பண்ணிக்கலாம்னு இருக்கோம். கைஸ் ஒன்னு சொல்லிக்கிறேன், ஸ்டார்டிங்கா சொல்லிட்டான் இந்த மீம்ஸ் எல்லாம் ராகுலும் வந்து ஹேண்டில் பண்ணாருன்னு சொல்லிட்டு. அப்படி ஏதாவது 1-2 மிஸ் ஆயிருந்தா மன்னிச்சிடுங்க. சோ நாங்க அடுத்தடுத்து பண்ற இதுல வந்து புடிச்சிருந்தா பண்றோம். யாரும் மந்த்லி ஒன்ஸ் வந்து இது மாதிரி பண்றோம். மந்த்லி இல்ல 2 மாசத்துக்கு நிறைய மீம்ஸ் கலெக்ட் ஆகும்போது நாங்க எல்லாத்துக்கும் சேர்த்து இது மாதிரி ஒரு வீடியோஸ் பண்றோம். அதுக்கு எல்லாமே இந்த வீடியோக்கு வர ஆதரவை பொறுத்து தான் இருக்கு. சோ இந்த வீடியோட டார்கெட் வந்து 30,000 லைக். 30,000 லைக்கை கிராஸ் பண்ணுச்சுன்னா கண்டிப்பா இதோட பார்ட் 2 நாங்க பண்ணுவோம். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. இதுக்காகவே நிறைய மீம்ஸ் போடுவாங்க. எப்படி ஸ்ட்ராட்டஜி எப்படி சப்போர்ட்டிங் இந்த மாதிரி போனா இதை வச்சு செய்வாங்க. கண்டிப்பா பரவாயில்ல இருக்கட்டும். குரூப் கேங் போடுவோம், டாக் மீ போடுவாங்க. சோயினா இதெல்லாம் நம்மட பீஜம் எடுடா.
விஷயம் என்னன்னா சரத் ப்ரோக்கு வந்து அது ரொம்ப ரொம்ப நார்மல் தான். அது டேக் பண்ணி போடுறது, எடிட் பண்ணி போடுறது எல்லாமே. பட் எனக்கு ஃபர்ஸ்ட் ஒரு சில ஐடி வந்து போடும்போது ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷமா இருந்தது. பட் ஆனால் அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சரத் ப்ரோடைய தீவிரமான ரசிகரோ அவங்க தான். பட் அவங்க வந்து எல்லாருக்குமே சப்போர்ட் பண்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப இமோஷனல் டச்சிங்காவும் இருக்கு எனக்கு. அந்த இவ்வளவு சப்போர்ட்லாம் நான் கனவுல கூட எதிர்பார்க்கல, இவ்வளவு சப்போர்ட்லாம் கொடுப்பீங்க அப்படின்னு சொன்னாங்க. எந்த யூடியூபருக்குமே வந்து இந்த அளவுக்குலாம் ஹைப் சத்தியமா இல்ல. அது வந்து ஒரு மேஜிக் தான். எனக்கு தெரியல, எனக்கே நம்ம என்ன பெருசா பண்ணிட்டோன்ட்டு ஏதோ எங்களால முடிஞ்சது உங்களை இந்த மாதிரி என்டர்டெயின் பண்ணிட்டே இருப்போம். பேய் வீடியோ பண்ணி உங்களை பயமுறுத்தி நைட்லாம் தூங்க விடாம ஒன் பாத்திரம் கூட போக விடாம பண்றதுதான் எங்களோட கடமை. சொல்ல முடியும். ஜெகன் ப்ரோ வந்து ஷூட் பண்ணி போகும்போது பயந்துல போவாரா வீட்டுக்கு, எங்கேயுமே நிறுத்த மாட்டாரா வண்டியை, 9 நிறுத்த மாட்டாரு. உங்களுக்கும் அப்படிதான் இருக்கும், இவங்களுக்கும் அப்படிதான் இருக்கும். இவனை பாதி சப்போர்ட்டர்ஸ் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டீங்க. நான் வீடியோ போட்டா எனக்கு டேக் பண்ணி போடுறது அதெல்லாம் எனக்கு சந்தோஷமா இருக்கும். நான் வந்து பார்த்துன்னு இப்போ ஸ்டார்டிங்லாம் ஒரு யூடியூபரா வந்து மற்றவங்க போடுறப்ப சந்தோஷமா இருக்கும். பாப்பா நம்ம எப்பனா போடுவாங்களா, யாருன்னா இந்த மாதிரி போடுவோம். ஆனா ஒரு அது வீடியோ கிரியேட் பண்றவங்க தெரியும், அந்த ஒரு ஆசை இருக்கும். ஆமா ஆமா, மத்தவங்கள போறதை விட எனக்கு தெரிஞ்சு ஒரு யூடியூபருக்கு அதிக மீம்ஸ் வருதுன்னா அது நமக்காக தான் தோணுது. அது செம்ம ஆசையா இருக்கும். நம்மளுக்கு வந்து இன்னும் நம்ம எதனா பண்ணணும் அந்த ஒரு ஃபீல் கண்டிப்பா ஒரு மோட்டிவேஷன் தான். அது பயங்கரமான ஒரு மோட்டிவேஷன். ஆமா, இந்த 15 டேஸ்லாம் ஃபுல்லா வந்து இருக்கிறப்ப இந்த மீம்ஸ் அப்பப்போ பாக்குறது, கொரோனா டைம் அதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு பாசிட்டிவா இருந்துச்சு. எல்லாருமே வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இதே சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. முன்னாடி வந்து பேசுறேன். இதுல உட்கார்ந்துக்கலாம். சைஸ் நல்லா சாட்ல ஏறி உட்கார்ந்தாங்க. இதுவே போதும். சோ எனக்கு பர்சனலா சொல்லணும்னா நிறைய டச் இருக்கு தான் சொல்லணும். ஏனா யார் கிட்ட ஃபீலிங்கா பிளஸ் போட இந்த மீம் போட வந்து தங்க லைஃப் டடடடடா டன் 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 போடுங்க. ரொம்ப நேரம் வீடியோ முடிய போகுது. சோ எல்லாருமே இருக்கிற ஆசை தான். நான் வந்து சின்ன ஸ்டார்டிங்ல ஒரு சின்ன சேனல் வச்சிருந்தேன். பட் அப்ப பெருசா ஒரு ரீச்லாம் இருக்காது. ஏதோ ஒரு கடமைக்கு வீடியோ போடுவேன், வீடியோ போயிட்டு இருக்கும். பட் இப்போ வந்து எத்தனை பேர் யாரா என் இஷ்டத்துக்கு டேக் பண்றாங்க, இன்ஸ்டாவில் போறதுக்கு பயமா இருக்கும். நான் இன்ஸ்டா யூஸ் பண்றது இல்ல, நிறைய பேர் யூஸ் பண்றது. சப்போர்ட் பண்றவங்களுக்கும் டேக் பண்றவங்களுக்கும் ஒரு வீடியோ போட்டோம்னா கீழே வந்து ஒரு கமெண்ட் வருமா சொல்லிட்டு ஒரு காலத்துல யோசிச்சுட்டு இருந்தேன். பட் இப்போ வந்து எனக்கு அதிகமாக வர கமெண்ட் கீழே வந்து சிம்பிளி சாத்தனம் அப்படி எப்போ வரும் அது மட்டும் நீங்க கேட்டு என்னை பத்தி யாரும் கேட்க மாட்டீங்க. பட் இருந்தாலும் கமெண்ட் பண்றீங்களா, அங்க இருந்து இங்க வந்து எனக்கும் ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்க. உண்மையாவே ராகுல் உண்மையை சொல்லணும்னா ராகுல் வீடியோஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவனுக்குள்ள நிறைய டேலண்ட் இருக்கு. என்னால முடிஞ்சது அந்த டேலண்ட்டை கொஞ்சம் எக்ஸ்போஸ் பண்றேன் என் சேனல் மூலியமா. பட் அதையும் தாண்டி நிறைய திறமை அவங்ககிட்ட இருக்கு. அதெல்லாம் நீங்க அவனோட சேனல்ல பாப்பீங்க, போயிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. நாங்க எல்லாருமே வந்து ஒரு பெரிய ரிச்சான ஃபேமிலி, ஒரு மீடியா பேக்ரவுண்டு, பயங்கரமான ஒரு எதுவுமே கிடையாது. எல்லாருமே நார்மலா லைஃப் வாழ்றவங்க தான். எல்லாருமே ரொம்ப மிடில் கிளாஸ்ல இருக்கவங்க தான். எனக்கு தெரிஞ்சு நான் தான் ஓரளவுக்கு கொஞ்சம் இதுவா இருக்கேன். எங்க அப்பா அம்மா எனக்கு எந்த குறையும் வைக்கல. மற்றபடி எல்லாருமே கஷ்டப்படுற ஃபேமிலி தான். எங்க எல்லாருக்குமே ஒரு கோல் இருக்குது. அந்த கோலை நோக்கி தான் ஓடிட்டு இருக்கோம். அந்த கோல் இப்போ நான் வந்து சொல்ல விரும்பல, அது நடக்கும்போது நீங்க பார்ப்பீங்க. அதுக்கான ப்ராசஸ் தான் இது. அதுக்காக வந்து நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமா அதுக்கான உழைப்பை போட்டால் தான் நம்ம அந்த இடத்த போய் ரீச் பண்ண முடியும். ஒரே நாளில் வந்து நம்ம உச்சிக்கு போயிட முடியாது. மலையோட உச்சிக்கு நிறைய போராட்டங்கள், நிறைய விஷயங்கள், நிறைய கற்றுக்கணும், நிறைய லேர்னிங் இருக்குது இதில். அதெல்லாம் போனால் தான் நம்ம அந்த இடத்துக்கு போய் சேர முடியும். அதுக்கு நான் வந்து இவங்க எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டே இருப்பேன், வெற்றி வந்து உடனே கிடச்சிடாது, ரொம்ப ஈஸியாக கிடச்சிடாது. நிறைய உழைக்கணும், நிறைய போராடணும், நிறைய தடைகளை தாண்டினா தான் வெற்றி கிடைக்கும் அப்படின்றதுலாம் நிறைய மோட்டிவேஷனாக சொல்லிட்டு இருப்பேன். பட் எங்களோட கோலே வந்து வேற. இது வந்து அந்த கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கான ஒரு பாதை தான், இது ஒரு பாத்து தான். நாங்கள் அந்த ப்ராசஸ் எல்லாம் இருக்கோம். கூடிய சீக்கிரம் இல்லை, என்னைக்காவது ஒரு நாள் அந்த கோலை நான் அச்சீவ் பண்ணுவேன். ஏன்னா இது என்னோட மிகப்பெரிய கனவு. கிட்டத்தட்ட நான் ஒரு 9 வருஷமா ட்ரை பண்ணியிருந்தேன் மீடியாவில் வரணும். ஒரு 9 வருஷம் ஆசை எனக்கு. அதை பற்றி நான் திங்க் பண்ணிட்டே இருப்பேன். அது நடக்கவே இல்லை. அது நடந்ததுக்கு காரணம் வந்து யூடியூப் தான். யூடியூப்ன்ற ஒரு விஷயம் இல்லைன்னா நான் கண்டிப்பாக தோற்று போனவனா தான் இருந்திருப்பேன். இந்த யூடியூப் தான் நான் ஜெயிக்க வச்சிருக்கு. அதை ஜெயிக்க வச்சது வந்து நீங்கள் தான். உங்கள் ஒவ்வொருத்தருக்குமே அதில் வந்து நிறைய பங்கு இருக்குது. நான் எந்த ஒரு சுச்சுவேஷனில் ஒரு 20 வயசில் இருந்தனோ அதே மாதிரி சுச்சுவேஷனில் தான் ராகுல் இருந்தான். ஃபர்ஸ்ட் அவனை பார்க்கும்போது நான் என்னை பார்க்குற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அவ்வளோ தோல்வி, அசிங்கம், நிறைய கஷ்டப்பட்டு எனக்கு வரல, நான் எனக்கு கலாய்க்கிறாங்க, நான் இப்படி பேசுறது நல்லா இல்லை அப்படின்லாம் சொல்லுவான். நான் பயங்கர மோட்டிவேஷன் பண்ணுவேன். இவனுக்கும் சரி, ஜகனுக்கும் சரி, நிறைய சின்ன கிரியேட்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க. நிறைய சின்ன கிரியேட்டர்ஸ் கூட டச்சில் தான் இருப்பேன். எல்லாருமே வந்து நான் சொல்கிறது என்ன, நான் இப்பயும் சொல்லிக்கிறேன், எல்லாருக்கும் இவங்க 2 பேர் சார்பாக எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கான நாள் வரும். அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஆனால் நீங்கள் விட்டுறக்கூடாது. உங்கள் முயற்சியை மட்டும் நீங்கள் விட்டுறவே கூடாது. கண்டிப்பாக ஏதாவது ஒரு விஷயம் நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுப்பீங்க. அந்த ஸ்டேஜ் வரும்போது ஒன்ஸ் நீங்கள் ரியலைஸ் பண்ணுவீங்க, ஓகே இதுதான் மக்களுக்கு தேவை, இதுதான் மக்களுக்கு பிடிக்குது அப்படின்றது உங்களுக்கு புரியும். அந்த டைமில் நீங்கள் ஜெயிக்கிறது யாராலும் தடுக்க முடியாது. ஸோ தொடர்ந்து உழைச்சிட்டே இருங்க, போராடிட்டே இருங்க. எது பண்ணாலும் பேஷனேட்டாக பண்ணுங்கள். காசு, ஃபேம் எல்லாத்தையும் விட்டுருங்க. அந்த வேலை உங்களுக்கு பண்ணும்போது பிடிச்சிருக்கு, அது ரீச் ஆகுது, வியூஸ் வருது, காசு வருது, எல்லாத்தையும் தாண்டி
திருப்தியான ஒரு விஷயம் நீங்க பண்ணீங்க அப்படின்ற ஒரு உணர்வு எப்பவுமே இருந்துட்டு இருக்கணும். அது இருந்தாதான் நீங்க லைஃப் லாங் முயற்சிட்டே இருப்பீங்க, சந்தோஷமா அந்த வேலையை பண்ணிருப்பீங்க. நாங்க எல்லாருமே அப்படிதான் பண்றோம். காசு எல்லாத்தையும் தாண்டி இவ்வளவு ரிஸ்க் எடுக்கிறதுக்கு காரணம் நம்ம பண்ற ஒரு விஷயம் ஆடியன்ஸுக்கு பிடிக்கணும், ஆடியன்ஸ் சாட்டிஸ்ஃபை ஆகணும், அவங்களை என்டர்டெயின் பண்ணணும், அவ்வளவுதான். ஏன்னா நீங்க ஒரு 2 GB டேட்டாவை வேஸ்ட் பண்ணி ஒரு 1 hour வீடியோ பாக்குறீங்க, அந்த 1 hour வந்து ஒர்த்தா இருக்கணும் தான் நான் எப்பவுமே ஆசைப்படுவேன். நிறைய பேர் என்ன திங்க் பண்றீங்க, தனியா போறது கஷ்டம், கும்பலா போய் ஈஸிங்கிறீங்க. ஒரு விஷயம் மட்டும் தெரிய சொல்லிக்கிறேன், தனியா போதாங்க ஈஸி, கும்பலா போறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஒரு கேப்டனா ஒரு டீம் லீடரா எங்களை ஹேண்டில் பண்றதுல வந்து அவ்வளவு சாதாரண விஷயம் இல்ல. குறிப்பா என்ன மாதிரி நாங்க வந்து அங்க வந்து ரொம்ப பயந்து. ஆக்சுவலி எனக்குமே நான் நடுவுல தனியா தான் பண்ணிட்டேன். ஸ்டார்டிங்கா பண்ணிட்டேன், தனியா பண்ணி அதெல்லாம் தனியா போனா உண்மை சொல்லலாம் எனக்கு போர் தான். ஏன்னா தனியா போனோம்னா ஒரு ஆடியன்ஸா உங்களுக்கு ஒரே பெர்ஸ்பெக்டிவ் தான் கிடைக்கும் அந்த வீடியோல. கண்டிப்பா கூடிய சீக்கிரம் தனியாவும் நான் வீடியோ பண்ண போறேன். எப்பயாவது பண்றேன், எப்பயுமே பண்ணா கண்டிப்பா போர், எனக்கும் போர், உங்களுக்கும் போர், எல்லாருக்குமே போர். சோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ரொம்ப பேசிட்டேன்னு நினைக்கிறேன். இது காமெடி வீடியோவா ஆரம்பிச்சோம், எல்லாம் கலந்து மிக்ஸ் ஆகி ஒரு உங்ககிட்ட பேசினா ஒரு பிலாசபி கிளாஸ்க்குள்ள போய் வந்து நான் நிறைய சீரியஸ்லி ப்ரோ நல்லா இருக்கும். பாசிட்டிவா ஒரு மோட்டிவேஷன். இப்போ ரீசெண்டா என் லைஃப்ல ஒரு பெரிய இன்சிடென்ட் நடந்துச்சு. நிறைய பேர் என்ன வந்து ரொம்ப டிமோட்டிவேட் பண்ணி ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. எனக்கு சப்போர்ட் பண்ணி எனக்கு கொஞ்சம் பூஸ்ட் பண்ணதே வந்து ப்ரோ தான் அந்த டைம்ல. ஆக்சுவலா எனக்கு இந்த மாதிரி சிச்சுவேஷன் இருக்கும்போது எனக்கு சப்போர்ட் பண்ண யாரும் இல்லை. ஒரு 2-3 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தானுங்க, அவ்வளவுதான். என்னை வந்து ஃபுல்லா டிமோட்டிவேட் பண்ணி நீ இப்போ வரைக்கும் அப்படிதான் பண்ணிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு இருந்தவன். ஸோ நம்ம வந்து இன்னொருத்தன் அது மாதிரி பார்க்கும்போது அவனுக்கு வந்து ஒரு கைடன்ஸ் மாதிரி இருக்கணும். நம்மளால ஒரு சின்ன மாற்றம் லைஃப்ல வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைப்பேன். அது மாதிரி நான் பண்ணிட்டு இருக்கேன். அது எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு. என்னால ஒருத்தவங்களோட லைஃப்ல ஒரு மாற்றம் வந்து அவங்க அடுத்த கட்டத்துக்கு போறாங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு நான் வளர்றதோட அந்த மாதிரி நம்ம ஒருத்தவங்களை கைட் பண்ணி அவங்க வளரும் போது அதுல இருக்க சந்தோஷமே வேற. ஸோ இதே மாதிரி உங்கள் லைஃப்பில் யாராச்சும் உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ, உங்கள் ஃப்ரெண்டோ, உங்கள் தம்பியோ, யாராவது ஒருத்தர் இது மாதிரி பேஷனை நோக்கி ஓடிட்டு இருப்பாங்க. அவங்கள வந்து நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ண கூட அவசியம் இல்லை. அவங்கள அப்போஸ் பண்ணாதீங்க, நெகட்டிவாக எதுவும் பேசாதீங்க. ஒரே ஒரு வார்த்தை பாசிட்டிவாக சொன்னாலும் அவங்க லைஃபே மாறிடும். ஸோ இதோட முடிச்சுக்கிறேன். ரொம்ப ஃபிலாசியாக வந்துட்டு ஆடியன்ஸ் லேண்ட் ஆயிடும், நீங்களே கடுப்பாயிடுவீங்க. அப்புறம் இதுக்கு ஒரு நியூஸ் போடுவாங்க. இதோட முடிச்சுக்கலாம். டாடா பை பை, டேக் கேர் ஃப்ரம் சிம்பிளி சரத், ரன்னிங் ராகுல், ஆகாஷ். கூட்டை தான் தாண்டாவிட்டால் வண்ணத்து பூச்சி இல்லை, வீட்டை நீ தாண்டாவிட்டால் வானமே இல்லை. வானவில்லை போலே இளமையடா, தினம் புதுமையடா, அதை அனுபவிடா. காலம் காலமாக பெருசங்கடா, ரொம்ப பழசுங்கடா, நீ முன்னே முன்னே வாடா.